நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா பூரா பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம +2 முடிச்சுட்டு மெடிசன் போகிற மாணவர்கள் வந்து எழுதிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, டோட்டலாகவே வந்து எல்லா மாநிலங்களும் இந்த நீட் கொஞ்சம் பிரச்சனையானதாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாகவே லாஸ்ட் ஒரு 10 வருஷமாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த நீட் ஒரு ஆட்சியவே மாற்றி இருக்குனாலுமே அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்கும். இப்போது இந்த நீட்டுக்கு ஒரு தீர்வே இல்லையா? ஏன்னா நீட் வந்து ஏதாச்சும் ஒரு ஷார்ட் அவுட் பண்ணணும், நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க, அதுக்கான தீர்வே இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு இருக்குங்க. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீட் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம், சரிங்களா? அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது வந்து மாணவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கான்னு கேட்டேன்னா இல்லை. ஏன்னா மாணவர்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ நீட்டில் வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டோட மிகப்பெரிய பிரச்சனை, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெரும்பான்மையான மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிலபஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. 11th ஸ்டார்டிங்லேருந்தே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்டு இருப்பாங்க. 11th 12th எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டு சிலபஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. பட் நீட்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி போர்டை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எழுதுறது எங்கள் மாணவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இதில் சிலபஸில் தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம 12th வரைக்கும் ஸ்டேட் போர்டு சிலபஸ் படிச்சுட்டு இருப்போம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியோட சிலபஸ் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரே வருஷத்தில் 2 சிலபஸ் படிக்கிறது தான் மாணவரோட பெரிய பிரச்சனை. ஸோ இது எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஓகே, பட் இதை வந்து ஸ்டேட் போர்டுக்கான சிலபஸாக கொஷின்ஸ் இருந்து எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா ஆல் ஓவர் தி இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு வந்து சிபிஎஸ்சி போர்டில் தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஒரு சிலபஸாக காமன் சிலபஸாக இந்தியா பூரா இருக்குது. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய மாணவர்களோட படிப்பில், அதாவது அவங்க இதில் ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு இருக்க சிலபஸை சிபிஎஸ்ஸாகவே நம்ம மாற்றிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் பாட்னி, ஜுவாலஜி ப்ளஸ் மேக்ஸ். ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்டுமே பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியோட சிலபஸை நம்ம இங்கே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது இங்கே நம்ம ஸ்டேட் போர்ட்லேயே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே சிலபஸ் படிப்போம், சிபிஎஸ்சி சிலபஸே படிப்போம், அதிலே தான் நம்ம என்ட்ரன்ஸும் போகிறோம். ஸோ நம்ம மாணவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ இந்த நீட்டோடங்கிற பிரச்சனையே அந்த இடத்துல ஷார்ட் அவுட் ஆகிடும். பிரச்சனையே 2 சிலபஸ் படிக்கிறது தான். இப்போ நம்ம சிபிஎஸ்சி சிலபஸே வந்து 11th 12th இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு ஒரே சிலபஸ் தான். ஸோ நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ரெண்டாவது, இதில் இன்னொரு பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ் மீடியமில் படிக்கிறாங்க ஸ்டேட் போர்டு சிலபஸில். என்ட்ரன்ஸ்க்காக வந்து சிபிஎஸ்சியும் இங்கிலீஷில் படிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழில் படிப்பாங்க. அதே சப்ஜெக்ட்டு அதே கொஷின்ஸ் தான் அவங்க இங்கிலீஷில் என்ட்ரன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது இன்னும் அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறவங்களுக்கு சேம் சிலபஸ் சேம் லாங்குவேஜில் வந்துடும். ஸோ பிரச்சனையே கிடையாது. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அவங்க தமிழில் படிப்பாங்க, அதைவே இங்கிலீஷ்லேயும் மாற்றி படிக்கணும். ஸோ அவங்களுக்கு 2 சிலபஸ் கிடையாது, ஒரே சிலபஸ் தான். இந்த லாங்குவேஜில் அந்த லாங்குவேஜை மாற்றி படிக்கணும். எப்படி பார்த்தாலும் அவங்க என்ட்ரன்ஸ்க்கு இங்கிலீஷில் தான் படித்தாகணும். ஸோ அவங்களுக்கும் ஈஸியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னா நீட்டோட பிரச்சனை தமிழ் மாணவர்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எழுதுறதுல பிரச்சனை கிடையாது, என்ட்ரன்ஸில் கேட்கக்கூடிய சிலபஸில் தான் பிரச்சனையே. ஸோ அந்த சிலபஸ் நம்ம சென்ட்ரல் போர்டாவோட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு பண்ணிருச்சு அப்படின்னா நீட்டோட பிரச்சனை டோட்டலாகவே இருக்காது. இது வந்து இவ்வளோ பெரிய கல்வியாளர்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம். மேக்ஸிமம் இதுதான் ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கும் நீட்டுக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட், இல்லை இதை வேறு ஏதாச்சும் நம்ம மாற்றலாம், இதில் வேறு இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் வாங்க, நம்ம என்னங்கிறது டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.